Hello students, இந்த வீடியோவானது 12th standard biology students-க்காக prepare பண்ணது கமலக்கண்ணன் on behalf of சிவசக்தி டியூஷன் சென்டர் செங்கோட்டா. உங்க புக்ல chapter 2 unit 5 it deals with molecular genetics. அந்த மாலிகுலார் ஜெனடிக்ஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆனது இரண்டு வகைப்பட்டது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அப்படிங்கிறது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ அப்படிங்கிறது ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் டிஎன்ஏ இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல்னு பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில வைரஸஸ்ல மட்டும் ஆர்என்ஏ சர்வ்ஸ் அஸ் த ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ வைரஸஸ்ல டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். So RNA containing viruses, for example dengue fever வருது இல்லையா, அதற்கு காரணமா இருக்கக்கூடியது RNA containing virus. அதே போல மஞ்சள் காமாலைங்கிறோம், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, அது ஒரு RNA வைரஸ். இப்ப அதிகமா பேசப்படுற இந்த சீனாவிலிருந்து வர்ற தொத்து நோய் இருக்கு இல்லையா, கொரோனா வைரஸ், அதுவும் RNA வைரஸ். So DNA is the genetic material in all organisms, exceptions a few viruses, where RNA serves as the genetic material. இப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன? நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ அதனால பாலி நியூக்ளியோடைட் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ பல நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக அட்டாச் ஆகி ஒரு செயின் மாதிரி, ஸ்ட்ராண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு பாலி நியூக்ளியோடைட் மாலிகூல். ஈச் நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் a pentose sugar, nitrogenous base and phosphate group. இப்போ நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது என்ன? ஒரு சுகர் மாலிகூல், ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், ஒரு பாஸ்பேட் குரூப். இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. அந்த பென்டோஸ் சுகர் அப்படின்னா என்ன? 5 கார்பன் ஆட்டம் உள்ள சுகர். 5 கார்பன் ஆட்டம்ல ஸோ ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இந்த 5 கார்பன் ஆட்டம் உள்ளது இந்த பென்டோஸ் சுகர். இந்த பென்டோஸ் சுகர்ல ரிபோஸ் சுகர் இன் ஆர்என்ஏ, டிஆக்சிரிபோஸ் சுகர் இஸ் பிரசன்ட் இன் டிஎன்ஏ. ரிபோஸுக்கும் டிஆக்சிரிபோஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இந்த ரிபோஸ் சுகர்ல இரண்டாவது கார்பன் ஆட்டத்துல OH குரூப் இருக்கு. டிஆக்சிரிபோஸ்ல இரண்டாவது கார்பன் ஆட்டத்துல OH இல்லாம H மட்டும் இருக்கு. அதாவது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் குறைவா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த டிஆக்சிரிபோஸ்ங்கிறோம். டிஆக்சிரிபோஸ் சுகர் இஸ் பிரசன்ட் இன் டிஎன்ஏ, ரிபோஸ் சுகர் இஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ. அடுத்து நைட்ரோஜீனஸ் பேசஸ். நைட்ரோஜீனஸ்னா நைட்ரோஜன் கண்டைனிங் அப்படின்னு அர்த்தம். The nitrogenous bases of nucleic acids are of two types, purines and pyrimidines. So இரண்டு வகையான nitrogenous bases nucleic acidsல இருக்கு. purines ன்னு பேரு, pyrimidines ன்னு பேரு. இந்த purinesக்கும் pyrimidines-க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, purines are double ring compounds, whereas pyrimidines are single ring compounds.
Purines are of two types, adenine and guanine. So இரண்டு வகையான purines இருக்கு, adenine and guanine. But pyrimidines வந்து மூன்று வகை, thymine, cytosine, uracil. But DNA-லையும் RNA-லையும் இந்த மூன்றுல ஏதாவது ரெண்டு தான் இருக்கும். அதாவது thymine and cytosine in DNA, thymine-க்கு பதிலாக uracil in RNA. அதாவது uracil and cytosine in RNA. So thymine is unique for DNA. Uracil is unique for RNA. But cytosine DNA-லையும் இருக்கு, RNA-லும் இருக்கு. So purines வந்து adenine, guanine ன்னு சொன்னேன். Pyrimidines in DNA are thymine and cytosine. So DNA-ல என்ன இருக்கு? Adenine, guanine, thymine, cytosine. But RNA-ல என்ன இருக்கு? Adenine, guanine, uracil and cytosine. அடுத்ததா phosphate functional group. Phosphate group is derived from phosphoric acid. Phosphate group இதுல மூன்று OH groups இருக்கு. OH-னா hydroxyl groups. அதுல two of these are involved in strand formation. ஏற்கனவே சொன்னேன் polynucleotide molecules, DNA, RNA இதெல்லாம் polynucleotide molecules. So இந்த polynucleotide என்ன? ஒன்றன் பின் ஒன்றாக அரேஞ்ச் ஆயிருக்கு நியூக்ளியோடைட்ஸ், forming a strand அல்லது chain. அந்த செயின் ஃபார்மேஷன் அல்லது ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு இந்த பாஸ்பாரிக் ஆசிட், அதாவது பாஸ்பேட் குரூப்ல இரண்டு OH குரூப் மட்டும் இன்வால்வ் ஆகுது. The phosphate group gives acidic property to DNA and RNA. இப்போ பாஸ்பாரிக் ஆசிட்ல இருந்து டெரைவ் ஆனது இந்த பாஸ்பேட் குரூப். அதனால it gives acidic property. அதனால தான் DNA and RNA இதை நியூக்ளிக் ஆசிட்ஸ் என்று சொல்றோம். ஸோ இதெல்லாம் ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். இப்ப இந்த ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன்ல பாஸ்பேட் குரூப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பாஸ்பேட் குரூப் வந்து அடுத்தடுத்த நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு சுகர் மாலிகுலை இணைக்குது. அந்த இணைப்புக்கு பெயரு பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு பெயர். இப்ப நாம டிஸ்கஸ் பண்றது நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன, நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன, இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு சுகர் மாலிகுலும் ஒரு நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்தா அது நியூக்ளியோசைடு. ஒரு சுகர் பிளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் பிளஸ் பாஸ்பேட் குரூப் இருந்தா அது நியூக்ளியோடைடு. அதாவது ஒரு நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் குரூப் இணைஞ்சா அதுதான் நியூக்ளியோடைடு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், டிஎன்ஏவாகட்டும் ஆர்என்ஏவாகட்டும் இது ரெண்டுமே பாலி நியூக்ளியோடைட் மாலிகூல்ஸ். பல நியூக்ளியோடைட் மாலிகூல்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நியூக்ளியோடைடையும் அடுத்து வர இன்னொரு நியூக்ளியோடைடையும் இணைக்கக்கூடியது தான் இந்த பாஸ்பேட் குரூப். இப்ப இந்த படத்துல பாக்குறது வந்து நியூக்ளியோசைடு. ஒரு பென்டோ சுகர் காமிச்சிருக்கிறோம். அந்த 1, 2, 3, 4, 5 நேம் பண்ணிருக்கிறதெல்லாம் கார்பன் ஆட்டம்ஸ். So first carbon atom of the sugar is attached to the nitrogenous base. Second, third, fourth, fifth. இந்த fifth carbon atom இந்த ரிங்குக்கு வெளியில இருக்கு. இப்ப பார்க்கறது வந்து நியூக்ளியோடைடு. ஒரு சுகர் பிளஸ் பேஸ்னா நியூக்ளியோசைடுன்னு சொன்னேன்.
இதோட ஒரு பாஸ்பேட் குரூப் இணைஞ்சதுன்னா அது நியூக்ளியோடைடு. ஏற்கனவே குறிப்பிட்டபடி பல நியூக்ளியோடைடு மாலிகூல்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக இணைஞ்சதுதான் ஒரு பாலிநியூக்ளியோடைடு மாலிகூல், அதான் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இப்போ இந்த third carbon atom of one nucleotide is attached to the fifth carbon atom of the next nucleotide by a phosphate group. So இந்த phosphate group எங்க இருக்கு? ஒரு நியூக்ளியோடைடினுடைய third carbon atomத்தையும் அடுத்து வர்ற நியூக்ளியோடைடினுடைய fifth carbon atomத்தையும் இணைக்குது. இப்ப பார்க்கிற டயக்ராம் வந்து ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுக்கும் டிஎன்ஏ நியூக்ளியோடைடுக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ல இந்த செகண்ட் கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த பென்டோ சுகர்ல செகண்ட் கார்பன் ஆட்டம் ஹேஸ் OH குரூப், ஹைட்ராக்சில் குரூப். பட் டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ல செகண்ட் கார்பன் ஆட்டத்துக்கு OH பதிலா வெறும் H தான் இருக்கு, வெறும் ஹைட்ரஜன் தான் இருக்கு, ஹைட்ராக்சில் இல்ல. அதாவது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் குறைவாக இருக்கு. அதனாலதான் இதை டிஆக்சி ரிபோஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அடினைன், சைட்டோசின், குவானைன், யுரேசில், இது ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ல உள்ள பேசஸ். டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸ்ல என்ன இருக்கு? அடினைன், சைட்டோசின், குவானைன் அண்ட் தைமின். அதாவது தைமின் டிஎன்ஏலையும் யுரேசில் ஆர்என்ஏலையும் இருக்கு. சோ இப்ப 4 காமிச்சிருக்கிறதுனால 4 பேசஸும் இங்க இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு நியூக்ளியோடைட்ல இந்த 4ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். So adenine containing nucleotide, guanine containing nucleotide, thymine containing nucleotide, cytosine containing nucleotide. இதுதான் டிஎன்ஏல உள்ள நியூக்ளியோடைட்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, இந்த கெமிக்கல் பேசிஸை வச்சு வாட்சன் அண்ட் கிரேக் ப்ரப்போஸ்ட் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. எந்த இயர்ல? 1953. டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்விஸ்டட் லேடர் மாதிரி, ஒரு ட்விஸ்டட் ஏணி மாதிரின்னு நாம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வாட்சன் அண்ட் கிரேக் இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரப்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்தது எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் ஆஃப் வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின். வில்கின்ஸும் பிராங்க்லினும் இந்த டிஎன்ஏங்கிற கெமிக்கலை எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலமாக ஸ்டடி பண்ணாங்க. அதனுடைய ரிசல்ட்டை வச்சுதான் வாட்சன் அண்ட் கிரேக் வந்து டபுள் ஹெலிக்ஸ் மாடலை ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ சார்காஃப்ங்கிற சயின்டிஸ்ட் இந்த டிஎன்ஏங்கிற கெமிக்கலை அனலைஸ் பண்ணும்போது ஒன்ன கண்டுபிடிச்சாரு. என்ன? எவ்வளவு அடினைன் மாலிக்யூல்ஸ் இருக்கோ எக்ஸாக்டா அதே அளவுக்கு தான் தைமின் மாலிக்யூலும் இருக்கு. அதே போல அந்த டிஎன்ஏ சாம்பிள்ல எவ்வளவு குவானைன் மாலிக்யூல்ஸ் இருக்கோ எக்ஸாக்டா அதே அளவுக்கு தான் சைட்டோசின் இருக்கு. இத சார்காஃப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்றோம். இதற்கு காரணம் என்ன? அடினைன் பேர்ஸ் வித் தைமின், குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின். அடினைனுக்கும் தைமினுக்கும் இடையில 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட் வருது. அதே போல இன்னொரு ஸ்ட்ராண்ட் எடுத்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட் வருது. இது ஏணியினுடைய 2 சைட்ஸ்.
இப்ப ஏணி படி இருக்கு இல்லையா, அத போல இந்த நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர்ஸ், அதாவது அடினைன் தைமின், குவனைன் சைட்டோசின், குவனைன் சைட்டோசின், சைட்டோசின் குவனைன், தைமின் அடினைன் அடுத்தடுத்து வரலாம். இப்ப அடினைன் pairs with thymine with 2 hydrogen bonds, guanine pairs with cytosine with 3 hydrogen bonds. இப்போ ஏன் ATCG pairs அப்படின்னு கேட்டா, ஒரு பியூரினும் ஒரு பெரிமிடைனோட தான் சேரும். So the bond is between a purine and a pyrimidine, not between two purines, not between two pyrimidines. அதற்கு காரணம் வந்து, இப்ப ஏணின்னு எடுத்தா அதனுடைய விட்த் அகலம் வந்து ஒரே யூனிஃபார்மா இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பியூரின் வந்து டபுள் ரிங் காம்பவுண்ட், இப்ப பிரிமிடைன் வந்து சிங்கிள் ரிங் காம்பவுண்ட். இப்ப ரெண்டு பியூரின் சேர்ந்தா என்ன ஆகும், ரெண்டு டபுள் ரிங் காம்பவுண்ட் சேரும் போது அதனுடைய அகலம் அதிகமாகுது. அதே போல ரெண்டு பிரிமிடைன் சேர்ந்தா என்ன ஆகும், அந்த விட்த் வந்து நேரோ டவுன் ஆயிடும். பட் டிஎன்ஏ மாலிகுல்ல அப்படி இல்லை. ஸோ யூனிஃபார்ம் விட்த் இருக்கு. அதற்கு உதவியா இருக்கக்கூடியது எது, அடினைன் பேர்ஸ் வித் தைமின், குவனைன் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஸோ ஒரு பியூரின் ஒரு பெரிமிடைன், அதுலயும் அடினைன் அப்படிங்கிற பியூரின் வந்து தைமின் அப்படிங்கிற பெரிமிடைனோட தான் பேராகும். அதே போல குவனைன் அப்படிங்கிற ஒரு பியூரின் சைட்டோசின் அப்படிங்கிற ஒரு பெரிமிடைனோட தான் பைண்ட் ஆகும். இந்த பாண்ட் வந்து ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ், 2 hydrogen bonds between A and T, 3 hydrogen bonds between G and C. இதனால என்ன, நமக்கு ஒரு ஸ்ட்ராண்ட்ல உள்ள பேஸ் சீக்வன்ஸை சொல்லிட்டோம்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கும்னு நாம சொல்லிடலாம். If the sequence of bases in one strand is known, the sequence of bases in the complementary strand can be predicted. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ராண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன், அடுத்த நியூக்ளியோடைட்ல தைமின், அடுத்ததுல குவனைன், அடுத்ததுல சைட்டோசின் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கும், அடினைன் பேர்ஸ் வித் தைமின், அதனால தைமின், குவனைன் பேர்ஸ் வித் சைட்டோசின், அதனால சைட்டோசின், அப்படி. ஸோ அடினைன், குவனைன், தைமின், சைட்டோசின் இருந்தால் இன்னொன்னுல என்ன இருக்கும், தைமின், சைட்டோசின், அடினைன், குவனைன், இப்படித்தான் வரும். இதத்தான் காம்ப்ளிமெண்டரி பேசஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல orientation of sugar molecule is in opposite direction in the two polynucleotide chains. So they are anti-parallel. அதாவது இந்த ஏணி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து சுகர் பாஸ்பேட் அடுத்தடுத்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த சுகர் வந்து பென்டோ சுகர் வித் 5th carbon atom outside the ring. So phosphate வந்து எதை இணைக்குது, 3rd carbon atom of one nucleotide, 5th carbon atom of the next nucleotide இணைக்கும் இல்லையா. இத 5' 3' டைரக்ஷன் என்று சொல்றோம். இப்ப ஆப்போசிட் ஸ்டாண்ட், காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், தலைகளா இருக்கிற மாதிரி 3' 5' டைரக்ஷன்ல இருக்கும். இத ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதை புரிஞ்சுக்கணும்னா, 2 பென்சில் இருக்கு, ஒவ்வொரு பென்சில்லையும் ஒரு கூர்முனை இருக்கு. இந்த 2 கூர்முனை உள்ள பென்சிலையும் அடுத்தடுத்து வச்சா இது பேரலல். இதுல ஒரு பென்சிலை மொத்தம் திருப்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கூர்முனை கீழ் நோக்கி இருக்கு, இன்னொன்னுல மேல் நோக்கி இருக்குன்னா இது ஆன்டி பேரலல். இதத்தான் ஆன்டி பேரலல்
ஆப்போசிட் டைரக்ஷன், அது ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் 5 பிரைம் 3 பிரைம் 3 பிரைம் 5 பிரைம் அப்படிங்கிற டைரக்ஷன் டிஎன்ஏல ஏற்படுது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல மட்டும் இல்ல, இதனுடைய ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன், இதுல எல்லாம் 5 பிரைம் 3 பிரைம் டைரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸும் எப்படி இருக்குன்னு சொன்னேன், டபுள் ஹெலிக்ஸ், லைக் a twisted ladder அப்படின்னு குறிப்பிட்டேன். இப்போ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டயக்ராம். இந்த டயக்ராம்ல இந்த ரெட் கலர்ல காமிச்சிருக்கிறதெல்லாம் டீஆக்சிரிபோஸ் சுகர் 5 கார்பன் ஆட்டம் காம்பவுண்ட். ரெண்டு நியூக்ளியோடைட இந்த சுகர் மாலிகுலை இணைக்கிறதெல்லாம் பாஸ்பேட் குரூப், டார்க் ப்ளூ ரவுண்ட்ல காமிச்சிருக்கு. இப்போ சுகர் பாஸ்பேட்னு அடுத்தடுத்து வருது நியூக்ளியோடைட்ஸ்ல. இந்த லேடருடைய ஸ்டெப்ஸ் மாதிரி காமிச்சிருக்கிறதெல்லாம் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ். ஏற்கனவே நம்ம சார்காப்ஸ் ரூல்னு பார்த்தோம். அதுல ஆல்வேஸ் ஏடி அண்ட் ஜிசி பேர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த டார்க் கிரீன்ல காமிச்சிருக்கிறதெல்லாம் டபுள் ரிங் காம்பவுண்ட்ஸ், அதாவது பியூரின்ஸ். பியூரின்ஸ் அது அடினைன் அண்ட் குவனைன். இந்த லைட் கிரீன்ல காமிச்சிருக்கிறதெல்லாம் எது? பெரிமிடைன்ஸ். பெரிமிடைன்ஸ் ஆர் சிங்கிள் ரிங் காம்பவுண்ட்ஸ். இப்போ between G and C there are 3 hydrogen bonds. Between A and T there are 2 hydrogen bonds. இப்போ இந்த ஸ்ட்ராண்ட் லெஃப்ட்ல நம்ம காமிச்சிருக்கிற ஸ்ட்ராண்டும் ரைட்ல இருக்கிற ஸ்ட்ராண்டும் பாத்தீங்கன்னா ஆன்டி பேரலலா இருக்கு. This gives 5 prime 3 prime direction to the DNA structure. இப்போ DNA டபுள் ஹெலிக்ஸ். இது ட்விஸ்டட் லேடர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த டார்க் ப்ளூல தெரியறதெல்லாம் சுகர் பாஸ்பேட் மாறி வர்றது. இந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், கிரீன் கலர் இதுல எல்லாம் காமிச்சிருக்கிறதெல்லாம் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ். So you can see that always adenine pairs with thymine, guanine pairs with cytosine. இப்போ இது ட்விஸ்ட் ஆயிருக்கு இல்லையா, between two nucleotides, successive nucleotides, distance எவ்வளவு இருக்குன்னா 0.34 நானோமீட்டர். ஒரு கம்ப்ளீட் டர்னுக்கு 10 நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் வரும். அதனால 10 into 0.34 இது 3.4 நானோமீட்டர். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க டீடைலா 10th படிச்சிருக்கிறீங்க. Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching. Bye.